ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பரலோகம் கொஞ்ச காரியத்தை முதலாவது கொடுத்து, அந்த கொஞ்ச காரியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறது என்று சொல்லுகிறார். இது பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு உவமையை சொல்லும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே கொஞ்சம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார், இன்னொரு மனிதனுக்கு 2 தாளந்தை கொடுக்கிறார், இன்னொரு மனிதனுக்கு 5 தாளந்தை கொடுக்கிறார். இதை கொடுத்து விட்டு அவர் தூர பிரயாணம் பண்ணுகிறார். இங்கே என்ன நடக்கிறது? அவருடைய ஊழியக்காரர்கள் அந்த 2 வாங்கினவன் அதை வைத்து வேற ஒரு 2 தாளந்தை அவன் சம்பாதிக்கிறான். 5 வாங்கினவன் 10 தாளந்துகளை அந்த 5 வைத்து வேற ஒரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாருமே எஜமானனுக்காக பெருக்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எஜமான் என்ன கொடுத்தாரோ அந்த எஜமானனுக்காக வேலை பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் எந்த எஜமானனுக்காக நாம் பெருக்கி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை யாருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? யாருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நாம் எல்லாவற்றிலும் பெருகுகிறோம், அறிவில், சம்பாத்தியத்தில், புகழில். ஆனால் எஜமானனுக்காக பெருக்கிற காரியங்களை பார்க்கவே இல்லை. அதுதான் அந்த 1 தாளந்து வாங்கினவன். ஆண்டவருடைய காரியங்களில் அவன் பெருகவே விரும்பவில்லை, தன்னுடைய காரியங்களை அவன் பெருக விரும்பினான். அதனால் என்ன நடந்தது? உம்முடையதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், நான் எனக்காக பெருகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் வேதனை அடைந்து அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். யோபினுடைய புத்தகத்தில் கூட 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருப்பதினால் அவன் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானா என்று கேட்கிறான். 2 தாளந்து வாங்கினவர்கள் 4ஆய் மாற்றி அதை எஜமானனுடைய கையிலே கொடுக்கிறார்கள்.